சிவாய். ஓம் நம சிவாய். நண்பர்களே, ஒரு கருத்தை பகிர்ந்துக்க தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மகன் ஒரு தாயை சுமந்துக்கிட்டு வரான். சுமந்துக்கிட்டு ஒரு ஆலயத்தில் இறக்குறான். அந்த ஆலயத்தில் இறக்கிட்டு அப்பான்னு உட்காடுறான். அப்போ அங்கே ஒரு ரிஷி கேட்குறாரு, என்னடா மகனே அப்பா என்று அழைக்கிறாய் அப்படின்னு. இல்லை, என் தாயை ஒரு 2 கிலோமீட்டரு என் தோல் மேலே சுமந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மகன் சொல்கிறான். அப்போ அந்த ரிஷி கேட்குறாரு, 2 கிலோமீட்டர் உன் தாயை சுமந்து வந்துட்டு அப்பான்னு உட்கார்றிய, 10 மாதம் நீ அவளோட கர்ப்பத்தில் இருந்திய, அப்போ அந்த ஒரு உதைப்ப தெரியுமா, அந்த உதைக்கு ஈடாகுமா நீ கொண்டு வந்தது அப்படின்னு அந்த ரிஷி கேட்குறாரு. ஐயா, இனிமேல் பட்டு அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். என் தாயை தெய்வம் போல நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். தெய்வத்தோட தாய் தாண்டா சிறந்தவ, தாயும் தகப்பனும் தான் சிறந்தவங்க. தெய்வங்கிறது ஒரு கல் தான், ஆனால் நடமாட தெய்வம் நம்ம தாயும் தகப்பனும் தான். அவங்கள நீ பார்த்துக்கிட்டாலே போதும், உன் வாழ்வு எப்பயுமே உயரும் அப்படின்னு இந்த ரிஷி சொன்னார். இது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியாது, நான் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எல்லாரும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு தாய் தகப்பனை கனப்படுத்துங்க, உங்கள் வாழ்வு என்னைக்கும் மகிழ்ந்து இருக்கும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.